என் சிலுவையை சுமக்க எனக்கு ஆசையுண்டா? பிரைஸ் தி லார்ட். நானோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன் என்று புனித பவுல் கலாத்தியர் 6:14 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகின்றோம்? நமது பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து இவைகளை குறித்து தானே நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் பிராண்டட் ஷூ தான்ப்பா போட்டுட்டு போவேன், சாதாரண ஷூவெல்லாம் என்னால் போட முடியாது, அப்படி போட்டால் என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகிறது என்று. ஏன்? பணத்தை குறித்துதான மேன்மை. ஆனால் வசதியோடு வாழ்ந்து இயேசுவுக்காக அனைத்தையும் துறந்துவிட்டு அவரது ஊழியத்தை செய்த புனித பவுல் சொல்கின்றார், நான் எனது பிறப்பையோ அல்லது எனது படிப்பையோ குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன், மாறாக சிலுவையை குறித்து மட்டும்தான் பெருமை பாராட்டுவேன் என்று. ஏன்? சிலுவை ஒரு சாதாரண ஒரு சின்னமோ ஒரு அடையாளமோ அல்ல, மாறாக அந்த சிலுவை ஆனது அந்த சிலுவையில் தொங்கிய மனிதர் உருவம் எடுத்து வந்த தெய்வத்தை குறித்ததானது. அந்த தேவன் பரலோக மேன்மையை உதறி தள்ளிவிட்டு தான் உருவாக்கிய மனிதனுக்காக அனைத்தையும் இழந்து தன் இன்னுயிரை கொடுத்த அந்த அன்பின் அன்பின் வெளிப்பாடுதான் அந்த சிலுவை. அன்பானவர்களே, அந்த சிலுவையை நாம் எப்படி நேசிக்கின்றோம் என்பதில்தான் நமது வெற்றி வாழ்க்கையே அடங்கி இருக்கின்றது. நாம் நான் நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு கடன் பயங்கரமா இருந்துச்சுங்க, ஆனா அந்த டைம்ல பார்த்து யாரோ ஒருத்தர், எனக்கு அவ்வளோ ரொம்ப பழக்கம் இல்லாதவர் தான், அவர் சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய மனிதர் அவர்! அப்பா, அவருக்கு முன்னாடி நான் நிக்கிறதுக்கு கூட தகுதியே இல்லை, ஆனா அவ்வளவு ஒரு மேன்மையான மனிதங்க அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது உலகம். அந்த பணம் அழிந்து போகக்கூடியது. இன்றைக்கு நம்மிடம் இருக்கும், நாளை இன்னொருவரிடம் இருக்கும். ஆனால் அந்த பணம், அதாவது நிரந்தரம் அல்லாத அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்த ஒரு மனிதரையே நாம் இவ்வளவு மதித்தோம் என்றால், நமக்காக நித்திய நரக தண்டனையிலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு அவருடைய இன்னுயிரை கொடுத்திருக்கின்றாரே. அப்ப நம்ம எவ்வளவு மதிப்பு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம கொடுக்கிறோமா அப்படின்னு தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசித்து பார்த்தோம் என்றால் நாம் கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும். ஆம் அன்பானவர்களே, எப்படி நாம் ஆண்டவருக்கு மேன்மை பாராட்டுவது, எப்படி ஆண்டவருக்கு மதிப்பு கொடுப்பது என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் எதற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த பாவங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். ஆம், உலக இச்சைகளை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். முடியுமா? நம்ம ஈஸியா சொல்லிடலாம், வாயினால சொல்லிடலாம், என்னால முடியும், உலக இச்சைகளா, ஐயோ ஆசையா, இல்ல நான் ஈஸியா நான் சிலுவையில் அரைஞ்சிருவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அன்பானவர்களே, நன்றாக யோசித்து பார்த்தோம் என்றால் நம்மால் நிச்சயம் உலக ஆசைகளை அழித்து விடுவது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியமாக தான் இருக்கும். உதாரணமா எடுத்துக்குவோமே, நிறைய சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நாள் சினிமா பாட்டை கம்ப்ளீட்டா விட்டுருவாங்களா? அவங்க சொல்லுவாங்க, ஐயையோ, நானும் சினிமா பாட்டை கேட்காம என்னால் இருக்கவே முடியாதுப்பா, நான் சாப்பிடும்போது கூட டிவியை போட்டுட்டு சினிமா பாட்டை கேட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன், அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் விட முடியும் என்று ஒரு சாதாரண ஒரு காரியம். சினிமா பாடலை கேட்காமல் இருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம். அந்த காரியத்தையே அவர்களால் விட முடியவில்லை என்றால் எப்படி அவர்களால் மற்ற பாவங்களை விட்டு ஒழிக்க முடியும்? அதனால்தான் இயேசு மத்தேயு 16:24 சொல்லுகின்றார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் உனது சிலுவையை தூக்கி கொண்டு நட என்று. அவர் இங்கு சிலுவை என்று சொல்வது ஒரு சாதாரண மரத்தினால் ஆன அந்த சிலுவையை நாம் தூக்கி கொண்டு அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும். எத்தனையோ நாடுகள்ல நம்ம பார்க்குறோம், ஈஸ்டர் அன்னைக்கு
புனித வெள்ளி அன்னைக்கு சிலுவையை தூக்கிக்கிட்டு மக்கள் வந்து லிட்ரலா சிலுவையை தூக்கிக்கிட்டு மக்கள் வந்து சிலுவை பாதையில போறதை நம்ம பார்க்குறோம். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. இதை யாராலும் செய்யலாம், செய்ய முடியும். கிறிஸ்தவர்கள் தான் செய்யணுன்றது கூட கிடையாது. யாராலையும் சிலுவையை தூக்கிட்டு போக முடியும். நோ, ஆண்டவர் எதிர்பார்ப்பது இப்படிப்பட்ட சிலுவையை அல்ல. அவர் எதிர்பார்ப்பது சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால், நீ உனது ஆசைகளை உலக ஆசைகளை உலக துன்பங்களை உலக கவலைகளை அனைத்தையும் நீ அறிய வேண்டும். அப்படி என்றால் அவற்றை விட்டுவிட வேண்டும் என்பதைத்தான் சிலுவையை தூக்கி கொண்டு நட என்று சொல்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய இச்சை உலக ஆசைகள் ஒன்றா இரண்டா, எத்தனை ஆசைகள் எத்தனை ஆசைகள். இத்தனை ஆசைகளையும் நாம் வைத்து கொண்டு எப்படி நாம் ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம்? அதனால்தான் நாம் பார்க்கின்றோம், விவிலியத்தில் பார்க்கின்றோம், உலகம் தெய்வமானால் உலகத்தை பின்பற்றுங்கள், ஆண்டவர் தெய்வம் என்றால் ஆண்டவரை பின்பற்றுங்கள் என்று சொன்ன எளியா அவை போல நாமும் கூட அநேக நேரங்களில் உலகத்தின் பின்பாகவும் சென்று கொண்டிருக்கின்றோம். உலக ஆசைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சரி, ஈஸ்டர் சரி, கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்கும் கோயிலுக்கு நான் ஒழுங்கா போயிடுறேன், நான் உபவாசம் இருந்துடுறேன், நான் இதை செஞ்சிடறேன் அதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி செய்வதாக ஆண்டவரை திருப்திப்படுத்துவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், என்னை நீ பின்பற்றி வர வேண்டும் என்றால் நீ உனது சிலுவையை தூக்கி கொண்டு, அதாவது உனது ஆசைகளை எனது சிலுவையில் நீர் அறைந்து விட்டு நீ என் பின்பாக வா என்று அவரை பின்பற்றி சென்றோம் என்றால் நிச்சயம் அவர் எங்கு நம்மை கூட்டிக் கொண்டு போவார்? பரலோகத்திற்கு, விண்ணுலகத்தில் எந்நேரமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து வழியக்கூடிய அவரது பிரசன்னம் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்லுவார். நன்றாக யோசித்து பார்ப்போம். உலக நல்ல சினிமா பாட்டை கேட்குறதோ ஒரு சினிமாவை பார்க்குறதோ இல்லாட்டி வேற தேவையில்லாத காரியங்கள்ல சின்ன சின்ன ஆசைகள்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைவேற்றி கொண்டு பெரிய பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரம் இல்லாத அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டுமா? இல்லை என்றால் நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டே நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நித்தியத்திற்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த பரலோக வாழ்வு நமக்கு வேண்டுமா என்று, அப்படிப்பட்ட பரலோக வாழ்வு நமக்கு வேண்டும் என்றால் நாம் இப்பொழுதே இந்த நாளிலிருந்தே இந்த நிமிஷத்திலிருந்தே ஒரு முடிவை எடுப்போம். அதாவது நான் எனது உலக இச்சைகளை நான் அடக்கி விடுவேன், என்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டு ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை பின்பற்றி வரவும் எங்களது சிலுவையை சுமந்து கொண்டு வரவும் ஆசையோடு சுமந்து கொண்டு வரவும் உமது சிலுவைக்கு பின்னால் சிலுவைக்கு அடியில் நின்று கொண்டு எங்களது ஆசைகள் எங்களது துன்பங்கள் எங்களது கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்து விட்டு நீர் மட்டும் எங்களுக்கு போதும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வரத்தக்க வகையில் நீர் எங்களுக்கு அப்பா இதோ பக்தி வைராக்கியத்தையும் விருப்பத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடும் அனைத்து காரியங்களுக்கும் நீர் நிச்சயம் பதில் கொடுப்பீர் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.